ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 48ஆம் அத்தியாயம். மறந்த 2 வில்வதளமும் மகானின் திருவிளையாடலும். ஒரு நாள் சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து முடிச்சிட்டு பிரசாதம் கொடுத்துண்டிருந்த சமயத்துல சிவலிங்கத்து மேல் சாத்தியிருந்த வில்வச்சரம் ஒன்றை எடுத்தார் மகா பெரியவா. தனக்கு பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டர் ஒருத்தர்கிட்டே அதை கொடுத்தார். இந்த சரத்துல எத்தனை வில்வதளம் இருக்குன்னு எண்ணுன்னு சொன்னார். சரத்தை பவ்யமா வாங்கின்ற தொண்டர் அதுல கட்டியிருந்த வில்வத்தை மெதுவாக நகர்த்தி ஒவ்வொன்னா எண்ணினார். பெரியவா, இதுல சரியா 48 வில்வதளம் இருக்கு சொன்னார். சரி, நல்லது. இந்த சரத்தை எடுத்துட்டு போய் ஸ்ரீகாரியம் மேலாளர் மேனேஜர் ரூம்ல காலண்டர் ஒன்று மாட்டியிருக்கே, அதுல சாத்தி வை. அப்படியே இன்னைக்கு என்ன தேதின்னு பார்த்து குறிச்சு வச்சுக்கோ. உத்தரவு மாதிரி கூறினார் மகா பெரியவா. அப்படியே செய்யறேன் பெரியவான்னு சொன்ன தொண்டரும் சரி, அப்போ அங்கே இருந்தவாளுக்கும் சரி, பெரியவா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார்னு தெரியாது. ஆனா மகா பெரியவா அப்படி சொன்ன அதே சமயத்துல காஞ்சிபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட 2000 மைலுக்கு அப்பால இருக்கிற டெல்லியில ஒரு சம்பவம் நடந்தது. பெரியவாளோட பக்தர் கும்பம் ஒன்று டெல்லியில் இருந்தது. அவ பல வருஷத்துக்கு முன்னாலே ஒரே ஒரு தரம்தான் பெரியவாளை தரிசனம் செஞ்சிருந்தா. ஆனா ஒவ்வொரு நாளும் தினமும் கார்த்தால எழுந்ததும் மகா பெரியவாளை மனசார கும்பிடுவா. அதே மாதிரி ராத்திரியிலேயும் மகா பெரியவா படத்து முன்னால நமஸ்காரம் பண்ணிட்டு தான் தூங்குவா. இந்த மாதிரி இருந்த பக்தர் குடும்பத்துக்கு ஏதோ பகவானோட சோதனை மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பக்தரோட ஆத்துக்காரிக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகிறதுல ஏதோ சங்கடம் ஏற்பட்டது. எதை சாப்பிட்டாலும் குமட்டிண்டு வெளியே வந்தது. பித்தமா இருக்கலாம், சாப்பிட்டது ஒத்துக்கலை போல இருக்கு அப்படின்னு ஒரு வாரத்துக்கிட்டே சரியா கவனிக்காம இருந்தா அவ. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறமும் அந்த உபாதை தொடர்ந்ததும் தான் கொஞ்சம் பயம் எட்டி பார்த்தது அவளுக்கு. அதைவிட முக்கியம், ஆரம்பத்துல சாதம் சாப்பிட்டா மட்டும்தான் குமட்டல் வந்த நிலை மாறி தாகத்திற்கு தீர்த்தம் கொடுத்தாலும் கூட குமட்டிண்டு வாயில் எடுக்கிற அளவிற்கு நிலைமை மோசமாயிடுத்து. மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகும் குமட்டல் தொடர்ந்ததுல ரொம்பவே பயந்து போயிட்டா பக்தரின் மனைவி. மறுநாள் மருத்துவர்கிட்டே போய் எல்லா டெஸ்டும் செஞ்சு பார்த்துடலாம்னு மனைவி கிட்ட சொன்னார் பக்தர். அந்த பெண்மணிக்கு அதுக்கு அப்புறம் தூக்கமே வரல. மறுநாள் மருத்துவர் என்ன கூறுவாரோ என்று பயத்திலேயே உட்கார்ந்துண்டு மகா பெரியவா படத்தையே பார்த்துட்டு இருந்தா. முன்னால நின்று வேண்டிண்டும் இருந்தா. மருத்துவர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா, நான் காஞ்சிபுரம் வந்து உங்களை தரிசனம் பண்றேன்னு வேண்டிண்டா. அப்போ அவ மனசுக்குள்ளே பயப்படாதே, நான் இருக்கேன், நீ தினமும் சுவாமியை வேண்டிண்டு வில்வதளம் ஒன்னை உள்ளுக்குள் எடுத்துக்கோ, 48 நாளைக்கு மறக்காம வில்வத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி தோணி இருக்கு. கணவரோட மருத்துவர்கிட்ட போனவாளுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு பெருசா பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், வேற ஏதாவது சிம்டம் தெரிஞ்சா அப்புறம் வேற டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி சத்து மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டார் மருத்துவர். அப்பவே மகா பெரியவா தன்னை காப்பாத்திடுவாருங்கிற நம்பிக்கை முழுசா வந்துடுத்து அந்த அம்மாளுக்கு. மறுநாள் கார்த்தாலேருந்து விழித்து எழுந்து நீராடி முடித்ததும் முதல் வேலையா வில்வதளம் ஒன்னே பெரியவா படத்து முன்னாலே வச்சுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஒரு வாரம், ஒரு மாசம், 40 நாள் வேகமாக நகர்ந்தது. எனக்கா இருந்தது குமட்டலும் கோளாறும்னு கேட்கிற மாதிரி அந்த பெண்மணி பரிபூர்ண குணமடைஞ்சு முன்னால இருந்ததை விட தெம்பாகவும் உற்சாகமாகவும் மாறிட்டா. ஆச்சு, 48 நாளைக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி. அந்த சமயத்துல அவ சொந்தக்காரர் சிலர் அகத்துல ஏதோ விசேஷம்னு அழைக்கிறதுக்காக விடியற்காலம் வரவே வந்திருந்தா. உறவுக்காரர்களை பார்த்த சந்தோஷத்துல பழைய விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருந்தா. அந்த சுவாரஸ்யத்துல அன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய வில்வ இலையை அந்த பெண்மணி எடுத்துக்கல. மறுநாளும் அதே மாதிரி ஏதோ மறதியில் வில்வத்தை எடுத்துக்கல. 3வது நாள், அதாவது வில்வம் எடுத்துக்க ஆரம்பிச்ச தினத்திலிருந்து 49வது நாள்
கார்த்தால எழுந்து காப்பி போட்டு குடிச்ச அந்த பெண்மணிக்கு பழையபடி குமட்டல் வர ஆரம்பிச்சுடுத்து. பதறிண்டு டாக்டர்கிட்டே கூட்டிண்டு போனார் பக்தர். இந்த தடவை இவ வாயில் எடுக்கிறப்போ லேசா அதுல ரத்த கசிவும் கலந்திருக்கிற மாதிரி தெரிகிறது. என்ன பிரச்சனைங்கிறது டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்ததும் தான் சொல்ல முடியும். அடுத்த வாரம் கூட்டிண்டு வாங்கோன்னு சொன்னார் மருத்துவர். இல்லத்திற்கு திரும்புகிற வழியில அந்த பெண்மணிக்கு தான் மகா பெரியவர்கிட்ட வேண்டின்றதும் 48 நாள்ல 2 நாள் வில்வம் சாப்பிட மறந்துட்டதும் ஞாபகம் வந்தது. விஷயத்தை அகத்துக்காரர்கிட்டே சொன்னா. எனக்கு என்னவோ மகா பெரியவா என்னை கைவிட மாட்டார்னு தோன்றது. நாம ஒரு தரம் காஞ்சிபுரத்திற்கு போய் மகா பெரியவாளை தரிசிச்சுட்டு வரலாமா என்று கேட்டா. அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு 2 நாளைக்கு அப்புறம் சென்னை வந்து அங்கேருந்து காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்திற்கு போனா அந்த தம்பதி. மகா பெரியவாளை தரிசிக்க காத்துண்டிருந்த வரிசையில நின்னா அவ. முறை வந்ததும் மகா முன்னாலே போய் நின்னா. அவளை ஏற இறங்க பார்த்த பெரியவா, என்ன மறுபடியும் குமட்டல் ஆரம்பிச்சுடுதா? பயப்படாத, உனக்காக ஒரு பிரசாதம் வச்சிருக்கேன்னு சொன்னார். பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டரை அழைத்தார். அன்னைக்கு ஒரு நாள் வில்வச்சரம் ஒன்னை தந்து காலண்டர்ல மாட்டி வைக்க சொன்னேனே, போய் அதை எடுத்துண்டு வா அப்படி சொன்னார். அதன்படியே அப்படியே வில்வச்சரத்தை எடுக்க போன தொண்டருக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. அன்னைக்கு 48 வில்வதளம் இருந்த சரத்திலே இன்னைக்கு 2 தளம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. மீதி எல்லாம் கட்டின நார் தான் இருந்தது. தயக்கத்தோடு அதை எடுத்துட்டு வந்து மகா பெரியவா கிட்டே தந்தார். இது மட்டும்தான் மீதியோ கேட்ட மகான் அந்த 2 வில்வதளத்தையும் தனியா எடுத்து அந்த பெண்மணி கிட்டே கொடுத்தார். உனக்காக எடுத்து வச்சதுல இதுதான் மீதி இருக்கு, இதை எடுத்துக்கோ, சரியாயிடும் சொன்னார். பக்தியோடு அதை வாங்கின்ற பெண்மணி அந்த வில்வத்தை கண்ணில் ஊத்திண்டா. மகா பெரியவாளை தம்பதி சமேதரா நமஸ்காரம் செஞ்சா. ஆசீர்வாதம் வாங்கிண்டு புறப்பட்டா. பக்தை தன்னை வேண்டின்ற சமயத்திலே சரியா 48 வில்வதளம் எடுத்து வச்சது. அவர் வந்த சமயத்திலே அவ தவறவிட்ட 2 தளம் மட்டும் அதுல மிச்சம் இருந்தது. இப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணின மகானோட அனுகிரகத்துல அந்த பெண்மணி பூரண குணம் அடைந்தார். 48ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.